நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கில மாதம் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, புதன் பகவான் புத்திக்காரகன், அறிவுக்காரகன், அவர் மே 31 அன்றைக்கி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேசி ஆகிறார். அவர் அங்கே ஜூன் 14 வரைக்கும் ரிஷபத்தில் இருப்பார். இது ஒன்று, இது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் செவ்வாய் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இதுக்கு காரகனான செவ்வாய் பகவான் அதே மீனத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான மேசத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு. இந்த ரெண்டு ராசி தான் மாறிக்கிட்டு இருக்குது. துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம ஜூன் மாதத்தோட பலன்களை துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம். ராசிநாதன் 8ல் இருக்கிறாரு, ஆனால் சொந்த வீட்டில் தான் இருக்கிறாரு. 8ல் சுக்கிரனுக்கு மறைவு தான். இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கிறாரு. குரு புதன் அப்படின்னு 2 சுபகரங்களோட சேர்ந்து இருக்கிறாரு. இதனால் சிறப்பு தான். இதனால் ஜாதகருக்கு அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே உயரக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி 2ஆம் இடத்தை குரு, சுக்கிரன், புதன் 3 பேரும் சுபகிரகங்கள் பார்க்குறதுனால தன பற்றாக்குறையெல்லாம் எதுவும் இருக்காது. தனம் நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். யாருக்காவது காசு கொடுக்கணும் அப்படின்னு வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் கையில் காசு வரும். அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாதத்தில் இருக்கும். 4ஆம் இடம் தாய் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் வீடு வாகனம்லாம் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குழந்தைகள் கொஞ்சம் உங்கள் பேச்சை கேட்காம இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி குழந்தைங்க மனசை பெற்றோர்கள் புரிஞ்சிக்கக்கூடிய முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அதான் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே சிறு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த காலகட்டம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வேலையில் கொஞ்சம் பாதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சிறு நோய்கள்லாம் போகும். அதான் பெருசாலாம் ஒன்றும் இருக்கா, சிறு நோய்கள் போகும். அதே மாதிரி வேலையை மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் சரியான தருணம் இல்லை. அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ராகு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வேலை மாற்றோம் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு 40 நாள் கொஞ்சம் பார்த்து சூதானமே இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்களெலாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது நல்லது. நம்ம நண்பர் தானே, பார்ட்னர்ஷிப்பு போட்டார், நம்மளை ஏமாற்ற மாட்டார் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கவனமாகவே இருங்க. 8ஆம் இடத்துல 3 சுபகரங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 சுபகரங்கள் இருக்கிறதுனால 8ஆம் இடம் திடீர் பணம் வரவு. அது உங்களுக்கு திடீர்னு இப்போ ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த பணம் தொங்கிட்டு இருந்த, அதாவது உங்கள் பணம் யாருக்கு கொடுத்து வச்சுருப்பீங்க, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க, அவன் கொடுக்கல. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பணம் உங்கள் கைக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் தான். 9ஆம் இடத்துக்கு எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லை. அதனால் பாகியங்கள், தந்தையினால் அனுகூலங்கள், அதனால் வரக்கூடிய ஆதாயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க உண்டான நல்ல காலகட்டங்கள். அதே மாதிரி 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால தொழில் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் தொழில் தொடங்கணும், இல்லை ஆல்ரெடி தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருக்கும். தொழில் கொஞ்சம் மந்தமாக தான் போகும். அதே மாதிரி புதுசாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் சரியாக இந்த மாதம் சரியான தருணம் இல்லை. 11ஆம் இடத்தை சனி பார்க்குறது, லாபஸ்தானத்தை சனி பார்க்குறது நல்லதில்லை. அதான் தொழிலே கொஞ்சம் டல்லாக தான் போகும் இந்த மாதம். அதே மாதிரி லாபங்கள் தொழில் டல்லாக போச்சுன்னா லாபங்கள் குறைய தானே செய்யும். அதனால் லாபங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தருணம் இது கிடையாது. அதே மாதிரி 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால
உங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்கள்லாம் இந்த மாதம்லாம் வெளிநாடு நீங்கள் வந்து போகிறதுக்கு சூப்பரான மாதம் இது. அதே மாதிரி பெரியவங்க ஆன்மீக சுற்றுலா போகணும், தொலைதூர ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இது மோட்சஸ்தானம், அதனால் ஆன்மீக சுற்றுலா போகணுன்னு பிளான் பண்ணியிருந்த பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போவீங்க. நான் சொன்னது எல்லாமே பொது பலன் தான் சொல்லியிருக்கேன். துல்லியமான பலன் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து என் நம்பர் இருக்கும், அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து ஜனன ஜாதகத்தையும் இப்போ கோச்சார ரீதியாகவும் இணைச்சி வந்து உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து சொல்லிடுறோம். நன்றி, வணக்கம்.